எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களும் இன்டர்லாக் பிரிக்ல வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கே குடி வந்துட்டாங்க. நம்மளால கிரகப்பிரவேசத்துக்கு வர முடியல, அதனால கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க செந்தில்குமார், பானுமதி. வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடு நீங்க இன்டர்லாக் பிரிக்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி எப்போ முடிவுக்கு வந்தீங்க? எதனால இந்த கல்லு சூஸ் பண்ணீங்க? எல்லாம் இவர் பண்ணதான். நீங்க கட்டின வீடை பார்த்து எங்களுக்கு இது பண்ணாரு. எனக்கு இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொன்னார். இந்த கல் கட்டினா கூலிங்காக இருக்கும், நமக்கு இதெல்லாம் தேவைன்ட்டு. எனக்கு வந்து ஏசி தான் பிடிக்காது எனக்கு. ஸோ இதில் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அதனால தான் இந்த கல் கட்டுறதுக்கு நான் ஓகே சொல்கிறதே அவர்கிட்ட. இங்க கல்லு நீங்க ஏதாச்சும் வீடுங்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்களா? கல்லு எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், இன்டர்லாக் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த நிறைய வீடியோ பார்க்கும்போது அவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த கல் நல்லா இருக்கு, இதில் கட்டலாம் அப்படின்னு. சரி, அப்படி வீடியோ பார்க்கும்போது பெங்களூரில் ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு கல். அது பண்ணும்போது அட்ரஸ் எப்படியோ வாங்கி அங்கே பெங்களூர் போய் அந்த கல்லையும் பார்த்துட்டு வந்தோம். அங்கே போன பிறகு சரி இந்த கல்லில் கட்டலாம், பெங்களூர் கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வந்து வாங்கிட்டு அந்த கல்லை நாங்கள் வந்து காஞ்சிபுரத்து அந்த கல் வாங்கி காஞ்சிபுரத்து ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு. அந்த கல் அவர்கிட்ட கேட்டு ஒரு 2 கல் வாங்கிட்டு வந்து செக் பண்ணது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு அந்த கல்லில் தான் வீடு கட்டணுன்ட்டு முடிவு பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த கல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த பிறகு இன்ஜினியர் கூப்பிட்டு காமிச்சேன், இந்த கல் தான் சார் நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னோம்னா அவர் பார்த்துட்டு 2 கல் ஜாயிண்ட்டில் வந்து கேப் வந்தது. கேப் வரும்போது வேண்டாம் சார் இந்த கல் ரொம்ப கேப் வருது, அதே மாதிரி ஹைட் வேரியேஷன்லையும் எம்எம்ல வித்தியாசம் வந்தது, அதனால் இந்த கல்லில் வேண்டாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நிறைய கல் வேறு ஏதாவது கல்லை கட்டலாமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது இன்டர்லாக் பிரிக்ஸ்ன்ட்டு கம்பெனி பாண்டிச்சேரியில் அங்கே போயிட்டு இவங்க மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க என்னன்னா வீடியோ சர்ச் பண்ணும்போது இன்டர்லாக் பிரிக்ஸ்ன்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் ஃபோன் நம்பர்லாம் அதை வீடியோவில் எடுத்து போய் கான்டாக்ட் பண்ணி போன பிறகு போய் கல் பார்த்தா நல்லா இருக்கும் கல். அந்த கல்லையும் வந்து அவங்க அந்த கல்லில் வீடு கட்டினவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. விழுப்புரத்தில் ஒருத்தர் கட்டியிருந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது அவரும் அந்த கல் நல்லா இருக்கு, நீங்கள் கட்டலாம் போது அங்கேருந்து எடுத்து தான் இந்த வீடு கட்டணும். கல் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா அதனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? கல் எப்படி பார்த்தாங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியை போட்டு ஊற வச்சு இது பண்ணாங்க. ரொம்ப அப்சர்வ் ஆகலை, லைட்டாக தான் அப்சர்வ் ஆகிருந்துச்சு. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் அதுக்கப்புறம் சுற்றியில் உடச்சி பார்த்து கீழே தூக்கி போட்டு பார்த்து அந்த ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டுக்கு கல் மேலே தூக்கி போடுறது அதெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்தது நல்லா ஸ்ட்ராங்காக. தண்ணியில் ஊற வைக்கும் போது கல் கரையில 1 hour ஊற வச்சோம். அதில் உடைச்ச கல்லும் போட்டோம், முழு கல்லும் போட்டோம். தண்ணி அதிகமாக அப்சர்வ் ஆகல, கரையும் இல்லை. செம்மண்ணா கரைஞ்சி போயிடும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான். இப்போ நீங்க பேஸ்மெண்ட் கூட இன்டர்லாக் பிரிக் தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது வந்து சிமெண்ட் கல்லால வச்சு பண்ணது. நாங்கள் பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லுமே சிமெண்ட் கல் தான். 9 inch கல்லில் பண்ணியிருக்கோம். நாங்கள் கீழே ஃபுல்லாமே 9 inch கல் தான். அதுக்கப்புறம் மேலே தான் அவுட்ருக்கு மாத்திரம் 9 inch கொடுத்துட்டு பார்ட்டிஷனுக்கு மாத்திரம் 6 inch மட்டில் பண்ணிருக்கோம். இப்போ வீடு வந்து நீங்க நார்மல் லோட் பேரிங்ல கட்டியிருக்கீங்களா, அப்படி இல்லாட்டா வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல கட்டியிருக்கீங்களா? காலம்லாம் போட்டு தான் பில்லர் போட்டு தான் பண்ணிருக்கோம். எத்தனை போட்டிருக்கீங்க பில்லர் மொத்தமா? நம்மளது வந்து 14 பில்லர் போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக ஸ்பேஸ் வந்து 55 லென்த்து 20 வித்து. அதில் வந்து 14 லேயர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டினது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் போனீங்களா, இல்லாட்டா வந்து தனியாக மேஸ்திரி வச்சு அப்படி? நாங்கள் லேபர் இதில் தான் பண்ணோம். லேபர் கான்ட்ராக்ட்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். நாங்கள் மெட்டீரியல் எல்லாமே நாங்களே வாங்கி கொடுத்து லேபர் அவங்க வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இன்ஜினியர் வச்சு பண்ணியிருக்கோம். ஆமாம், இன்ஜினியர் வச்சு தான். இன்ஜினியர் வந்து அவங்க பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் இது பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி வேலை பார்த்ததெல்லாம் மேஸ்திரி அவங்க பண்ணி.
ஓகே. வீடு கட்டும்போது தண்ணி செலவுலாம் எப்படி இருந்தது? இந்த இன்டர்லாக் இதுக்கு அவ்வளோ தண்ணி செலவு ஆகலை. ஏன்னா நம்ம இது சிமெண்ட் இது போடாதல்ல, அவ்வளோ தண்ணி செலவாகலை. இதுக்கு எனக்கு சுத்தமாக செலவே ஆகலை இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சிமெண்ட்டு மண்ணு போட்டு கலந்தாதான் அதுக்கு மேலே தண்ணி விட சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம இது வெறும் கல்லுங்கிறதால ஒன்றும் இது இல்லை. பில்லருக்கு லிண்டலுக்கு அதுக்கு மாத்திரம் தான் தண்ணி எடுத்தோம். நம்ம வேற எதுவுமே பண்ணாத தண்ணி. ஏன்னா நீங்க வந்து சிட்டியில வீடு கட்டியிருக்கீங்க, அந்த சமயத்துல வந்து கண்டிப்பா தண்ணி வசதி ரொம்ப அதிகமா இருந்தாதான் வந்துட்டு நமக்கு கியூரிங் எல்லாத்துக்குமே தண்ணி குடிச்சு அது அந்த செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக்க வச்சு கட்டும் பொழுது உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, தண்ணி செலவே இல்லை நமக்கு இதில் பண்ணுவோம். ஓகே. மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு இந்த கல்லில் நீங்கள் கட்டணும்னு முடிவு பண்ணதுனால என்னெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருந்துச்சு? இப்போ நம்ம நார்மல் பிரிக்கில் கட்டுறதை விட இது எந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது? காஸ்ட் வைஸ் அது வந்து உண்மையாக சொல்லணும்னா காஸ்ட் வைஸ் அதே சேம் தான், ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா என்னோட கல் எடுத்ததால எனக்கு நான் டிஸ்டன்ஸ் பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்ததால எனக்கு கல்லோட அந்த டிரான்ஸ்போர்ட்டு கல்லோட ரேட்டு அதெல்லாம் கூட இருக்கனால சேம் ப்ரைஸ் தான் ஆகும். பெருசாக ஒன்றும் இது கிடையாது. கட்டுறவங்க இனிமேல் கட்டுறவங்க பக்கத்துலேயே இருக்கிற பிரிக்காக எடுக்கணும். அதே மாதிரி பிரிக்கோட ரேட்டு நல்லா பார்த்துட்டு பண்ண சொல்லுவேன். கல்லோட ரேட் ரொம்ப போடுறேன். 30க்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 52 வந்துச்சு. கல்லோட ரேட் மட்டுமே 52. எனக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 1 lakh மேலே வந்துருச்சு. ஸோ அதனால அந்த இதெல்லாம் கொஞ்சம் கூடி போச்சு. என்ன இது விருதுன்னா நம்ம சிமெண்ட் மண் இதெல்லாம் வாங்காமல் அது கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த சிமெண்ட் மண் வாங்கி போட எனக்கு இடம்லாம் இல்லை வேறு, அது ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு கல் மாத்திரம் அடிக்கிட்டு லிண்டலுக்கு பில்லருக்கு மாத்திரம் அதை யூஸ் பண்ணிட்டோம். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த நிறைய இந்த மாதிரி சிமெண்ட் மூட்டை மண்ணெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கஷ்டம் இல்லாம நீட்டா பண்றாங்க. உங்களுக்கு சிட்டில போக வர இடைஞ்சலாம் இல்லாம இடம் வசதி இல்லைன்னா கூட அழகா மேனேஜ் பண்ணிட்டீங்க இந்த கல்லுல கட்டினதுனால. இது வந்து நம்ம நார்மலா நிறைய பேர் கட்டுற வீடு கிடையாது. ஏன்னா நார்மலா வந்து நம்ம அந்த சுட்ட செங்கல் வச்சுதான் வீடு கட்டுவாங்க. நீங்க இன்டர்லாக் பிரிக்ல வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க சொந்தம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களெல்லாம் நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? யாருமே ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து சொல்லிட்டேன், அவங்க இப்பதான் கட்டுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடுங்க, அவங்க பார்த்துருக்காங்க எல்லாமே. அதே மாதிரி இவங்க அக்கா வீட்டுக்காரு அவரு சுத்தமா இது வரைக்கும் இன்னும் அவருக்கு திருப்தியே இல்லை. மாமா என்ன சொல்றாரு, இந்த கல்லுல நீ கட்டாத, கட்டுறாங்க கட்டல எல்லாம் சேர்ந்தாதான் இந்த மாதிரி கல்லுல கட்ட செம்மண்ணை வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இந்த கல்லுல யாரு உங்களுக்கு சொன்னது, இந்த கல்லுல ஏன் கட்டுறீங்க? அவர் வந்து பார்க்கும் போதுதான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிமெண்டே இல்லை இந்த கல்லுல, சிமெண்டே நீங்க போடாத கல்லு எப்படி ஸ்ட்ராங் இருக்கும், கல்னா விழுந்துருமே இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அவர் கன்வின்ஸ் பண்ணவே முடியல. எங்களால் வீடு ஃபினிஷிங் ஆன பிறகுதான் திருப்தியாக இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. வர எல்லா ரிலேஷன்ஸ்க்கு ஏன் இந்த கட்டினாரு மேஸ்திரி கொத்தனாரு எல்லாருமே இந்த கொஸ்டின் தான். இது என்ன இன்டர்லாக் கல்லு, நீங்க சிமெண்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி ஆகணும்? நான் தான் சொன்னேன், டிஃப்ரெண்டா கத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவங்களுக்கு மேஸ்திரி கொத்தனார் வீட்டு வேலை பார்த்தோம்னா அதான் ஃபர்ஸ்ட் வீடு. இன்ஜினியர் மட்டும் தான் அவருக்கு ஒரு வீடு கட்டியிருக்காரு, மற்ற எல்லாமே புதுதா இருக்கும். அப்படிங்க. அப்போனா உங்களோட கொத்தனார்களுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் எப்படி அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணாங்களா? கல்லு வச்சு கட்டுறது பண்ணிட்டாங்க, அது ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா கட்டுனதெல்லாம் நல்ல வேலை தெரிஞ்சாங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தான் வேலை பண்ணாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருனாக்க, வீடு கட்டி முடியும் போது இந்த கல்லு நாங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக கட்டிட்டோம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்க கட்டுறதுல சிமெண்ட் கல், செம்மண் கல் இதான் ஃபர்ஸ்ட்டாக கட்டுறாங்க. அதனால ரேட்டு கம்மியாக கட்டிட்டு எனக்கு கல் அறக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி என்னன்னாக்கா இப்போ நீங்கள் செங்கல் சிமெண்ட் இன்டர்லாக்கில் மிஷின் வச்சு அறக்கும் போது தூசி கம்மியாக தான் பறக்கும். ஆனால் இது ரொம்ப அதிகமாக செம்மன்றதுனால தூசி பறக்குறதுனால அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம கம்மியாக கேட்டோம், இனிமேல் வந்து கட்டும் போது அதிகமாக நாங்கள் வாங்குவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இவ்வளோ தடைகள் மீறி வந்துட்டு நீங்கள் இந்த வீடு கட்டி முடிச்சிட்டிங்க, இங்கே வந்து குடி புகுந்தும் ஆயாச்சு. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது இந்த வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது?
ரொம்ப நல்லா இருக்கு வீடு வந்து பார்க்குற ரிலேஷன்லாம் நல்லா இருக்கு வீடு. ஆனால் இங்கே கட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை, கல்லில் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஃபினிஷிங் ஆன பிறகு நல்லா இருக்கு வீடு, வித்தியாசமாக கட்டியிருக்கீங்க ஃபர்ஸ்டா அப்படின்னு ரொம்ப கமெண்ட் நல்ல பாசிட்டிவாக கமெண்டாக இருக்கு. நீங்க சொன்னீங்க ஏசி எனக்கு பிடிக்காது, இந்த கல்லு சில்னஸ் இருக்குன்றதுனால தான் இந்த கல்லுக்கு நான் ஓகே சொன்னேன். உங்களுக்கு எப்படி இருக்கு வீட்டில் தங்கம் இவ்வளோ நேரம் இருந்தோமே நமக்கு ஸ்வெட்டே ஆகல இல்லை, நமக்கு இவ்வளோ நேரம் இருந்ததுன்னா இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப வேர்த்து போயிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற நம்ம வீட்லேயே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கு ஃபேன் அதிகமாக யூஸே பண்ணுறது இல்லை. நான் 1ல் தான் வைக்கிறது, நைட்டில் கூட 1 இல்லை 2ல் தான் வைக்கிறது, ஜாஸ்தி ஸ்பீடு கிடையாது. இப்போ வெயிலுக்கு இந்த மத்தியானம் 2-3 மணிக்கு அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அப்போ முதல்ல ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுப்போம். மற்றபடி ஃபேனே அதிகமாக யூஸ் பண்ணல, இது இருக்கணும். இனி வெயில் காலத்தில் நான் இதாக பார்க்கணும். இது பார்த்துட்டு என்னோட வீடு க்ரோவர்ஸ் அப்போ வந்தவங்கலாம் நிறைய பேர் நல்லா இருக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் கட்டுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கு சித்தி, நல்லா இருக்கத்த அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி பண்ணீங்கன்னா இருந்து நீ கட்டும்போது சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்டிருக்காங்க, 2-3 பேர் சஜஷன் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இன்டர்லாக் பிரிக் வீட்டில் வந்துட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்களே சொல்லிட்டீங்க அந்த கிளைமேட் நமக்கு எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. நீங்கள் மேலே மொட்டை மாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரபெட் வால் வந்துட்டு சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்கில் கொடுத்துருக்கீங்க. அது எதனால அந்த இடத்துல வந்து சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்கு போயிட்டீங்க? திருப்தி பாதி இன்ஜினியர் ஆகிட்டேன் நான். அதனால இந்த விரிசல் வரும் வீட்டில் தெரியாம வீடை கட்டிட்டேன், ரொம்ப பூச்சினா இருக்குது. வீடு கட்டி காலம் போடும் போது 2 அடியிலேயே தண்ணி வந்துடும். காலம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் கல் எங்கே வாங்குனீங்க? சென்னையில் வீடு கட்டுறவங்க இன்டர்லாக் பிரிக்கில் கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் என்ஜினியர் யாருன்னா சஜஸ்ட் பண்ணுங்க.